Hello all. In this video, let's look into one of the most infamous security issue of India, that is Jammu and Kashmir militancy. So, எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச Jammu and Kashmir militancy பத்தி from the beginning to the current status நம்ம briefா பார்க்கலாம். Okay, first historical background வந்து start பண்ணலாம். The ruler of Jammu and Kashmir, Hari Singh, at the time of partition 1947 அப்ப whether to join India or Pakistan in the question Hari Singh he stated that he wanted to be independent. Jammu and Kashmir province independent இருக்க விருப்பப்படுது. We are not ready to join either India or Pakistan. இதுதான் ஹரி சிங்குடைய stand during partition 1947 அப்ப. After that what happened? There were so many threats from Pakistan to occupy Jammu and Kashmir. So Hari Singh வந்து he sought out the help of India. So no, நம்ம தனியாக இருந்தால் it won't be correctனு சொல்லிட்டு இந்தியா கிட்ட இருந்து he sought out the help. So அதன்படி இந்தியா வந்து took this opportunity to combine Jammu and Kashmir with India. So under instrument of accession, இந்த ஒரு doctrine படி Jammu and Kashmir became part of the Indian Union. ஆனால் சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அண்டர் நியூ ஆர்டிகல்ஸ் 370 and 35A. ஸோ ரெண்டு புது ஆர்டிக்கல் இன்செர்ட் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் விச் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி மென்ட் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ரெண்டு ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 35A வந்து இட்ஸ் பியோர்லி மென்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன். அதாச்சும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர்த்து அவுட் சைடர்ஸ் யாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு நிலம் வாங்க முடியாது, ஒரு லேண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற எல்லாமே இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த ரெசிடென்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுதான் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் அண்டர் ஆர்டிகல் 35A ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆர்டிகல் 370 படி இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் ஒன்லி த டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட். அதாவது டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் இந்த மூணு ஏரியாவில் தான் இந்தியன் யூனியன் ஆர் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். மற்றபடி இந்தியன் கவர்மெண்ட்டோடைய எந்த ஒரு லாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செல்லப்படாது. ஸோ பொலிட்டிக்கல் அட்டானமி இட்ஸ் கிவன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது ரெண்டுமே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் விச் வர் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன். ஸோ இதை வழியாக தான் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியன் யூனியன். ஓகே, இந்தியன் யூனியனோட ஒரு பார்ட்டாக ஆயாச்சு. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஏன் மிலிட்டன்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். சி தேர் வர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா till 1980s வரைக்குமே மேட்டர் were going on very smoothly. So பாகிஸ்தானுக்கு they didn't get any opportunity to stimulate warlike features in Jammu and Kashmir. So everything was going on smoothly. After 1980 தான் problem start ஆச்சு. Gradually வந்து the governance of Indian government was not that much appeasing to the Jammu and Kashmir people. So they felt alienation, just like every northeastல வந்து the people felt alienation, they were isolated அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணாங்களோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் people felt the same, they also felt isolated, தனிமைப்படுத்தப்பட்டதா அவங்களும் நினைச்சாங்க. that is one of the reason கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்னல் இஷ்யூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் another ரீசன் என்னன்னா பொலிட்டிக்கல் அட்டானமி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்தியன் வந்து நிறைய ஆப்வியஸ்லி இஃப் தெர் ஆர் ஸோ மெனி ஸ்டேட்ஸ் பார்ட்டிஸ், நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும். பட் இந்தியா வந்து ஆல்வேஸ் சப்போர்ட்டட் ஸ்பெசிஃபிக்கலி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது என்னன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ். நேஷனல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் பை ஷேக் அப்துல்லா. ஸோ ஆஃபன் ஆல் த டைம்ஸ் ஹீ became the chief minister of Jammu and Kashmir. This is another reason because ஏன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் didn't support any other party na because all the other party except this national conference were pro Pakistan. அதுதான் ஒரே ரீசன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து supported only this party. தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1987 உடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில்
although it was expected that a new party would come to force அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே ரிசல்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அகெயின் த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் லீடரான ஷேக் அப்துல்லா took the charge of chief minister. ஸோ இது ஒரு unexpected result. இதன் மூலியமாக தான் people started arguing and they were against this government of India because they were modifying the result modify பண்ணி அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க. பொலிட்டிக்கல் அட்டானமி கொடுக்கல, எந்த ப்ரொவிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே the local people started claiming and also the other parties started claiming, and this Jammu and Kashmir 1987 election result தான் immediate cause for the local people especially of Jammu and Kashmir to rise against the government. So these are all the factors 1980sல இருந்து கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிலிட்டன்சிக்கு உதவுச்சு. நெக்ஸ்ட் ISI உடைய ரோல். ISI ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய ராக் எப்படியோ அதோடைய கவுண்டர் பார்ட் தான் பாகிஸ்தானுடைய ISI. ஸோ US, சவுதி, பாகிஸ்தான் மூணுமே வந்து ஒரு அலை ஃபார்மேஷனில் இருந்துச்சு. எதுக்காகனா டு பேக் த ஆப்கான் முஜாஹிதீன். அதாச்சும் கோல்ட் வார் பீரியட் 1947 to 1991 நமக்கு தெரியும். இந்த கோல்ட் வார் பீரியட் அப்போ USSR வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ USSR ஆப்வியஸ்லி இட் வாஸ் டிஃபீட்டட் அண்ட் டிஸ்இன்டகிரேட்டட். அது எப்படி நடந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த அலை ஃபார்மேஷன் ஆஃப் இந்த US, சவுதி, பாகிஸ்தான் மூணு பேருமே அலை ஃபார்மேஷன் மேற்கொண்டு they supported one terror organization or terror group, that is Afghan Mujahideen, so that this organization or this terror group will defeat the USSR அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இந்த ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி தான் வந்து USSR டிஃபீட் ஆச்சு, கோல்ட் வார் பீரியடும் முடிஞ்சது. ஸோ இதில் வந்து ISI ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் வாட் இட் டிட், இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் USSR-உடைய மெயின் ஆப்ஜெக்டிவான USSR-ஐ டிஃபீட் பண்ணணுன்ற மெயின் ஆப்ஜெக்டிவை கொஞ்சம் இது டைவர்ட் பண்ணி அதுக்கு கொடுக்குற ஃபண்டிங்லாம் இட் டுக் டு செட் அப் ஆன்டி இண்டியா அவுட்ஃபிட்ஸ் இன் இந்தியா. ஸோ அதுக்கு போடுற ஃபண்டிங்கை இந்தியாவில் ஆன்டி இண்டியா அவுட்ஃபிட்ஸை செட்டப் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் சில ஃபண்டிங் எடுத்துகிட்டு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் 1970sல காலிஸ்தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ மீன் காலிஸ்தான் இன்டர்னல் மூமெண்ட் வந்து ISI பேக்கப் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு. திஸ் இஸ் தென் ஃபாலோட் பை 1980sல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிலிட்டன்சி. ஸோ ஸ்லோலி they started the insurgency, infiltration, and also another important thing என்னன்னா to notify the youth or the youngsters who are having radicalized ideas. ஸோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எதிர்த்து இருக்காங்களோ, கவர்மெண்ட்டுடைய கவர்னன்ஸ் பிடிக்காமல் விரக்தியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஐடியாலஜிஸ்லாம் ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆன்டி இண்டியா அவுட்ஃபிட்ஸை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தான் செட்டப் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இனிஷியலி 1980sல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து மிலிட்டன்சி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ மேஜர் த்ரெட் டு இந்தியான்னு பார்க்கும்போது இந்த 4 ஆர்கனைசேஷன் ஒரு இந்த 4 டெரர் குரூப். ஒன் இஸ் ஜெய்ஷ்-இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தாய்பா அண்ட் ஹுஜி. இது 4மே ISI ஸ்பான்சர் பண்ணுறாங்க, பட் தே நெவர் சே இட் ஓப்பன்லி. அண்ட் அல் கைதா, தாலிபான் இது 2மே நமக்கு ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. பட் இந்த 2 குரூப்பால் நமக்கு அவ்வளவா பாதிப்பு கிடையாது. பிகாஸ் இந்த 2 குரூப்புமே தே ஃபோக்கஸ் ஆன் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய ISI-உடைய ரூல். ஓகே, அண்ட் பாகிஸ்தான் ஆல்வேஸ் ஹேட் அ டைலமா. அதாச்சும் பாகிஸ்தான் கோல்ட் வார் டைம் அப்போ தே வர் சப்போர்ட்டிங் US and they were forming ally along with US, Saudi, and they were attacking the USSR. இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ரேடிக்கல் ஜிஹாதிஸ்ட் ஐடியாலஜி இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அல் கைதா, தாலிபன்ஸ் இவங்க 2மே they were opposing western countries. இதுக்கும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அட் டைம்ஸ் டியூரிங் எனி வார் அந்த மாதிரி டைமில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்லையும் பாகிஸ்தான்லேருந்து சப்போர்ட் பண்ணதால இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் எப்போல்லாம் ப்ராப்ளம் வருதோ, சம்டைம்ஸ் அல் கொய்தா
they become very disappointed with Pakistan. So இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து குறைக்கிறதுக்காக many times Pakistan diverted attention towards India. So இப்படி தான் வந்து even without any reason it diverts its attention towards India so that அதோடைய dilemma வந்து it can gradually decrease. So that இந்த ரெண்டு பார்ட்டிஸோடைய கவனமும் இந்தியா சைட் திரும்பும் without quarreling between themselves சொல்லிட்டு. So this is the dilemma which Pakistan majorly has. And in the diversion of Pakistan towards India வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு there was a ceasefire agreement signed in the year 2003. So in the formal ceasefire agreement 2003 வந்து யாருக்கும் நடுவில் சைன் பண்ணப்பட்டுச்சுன்னா it was between India and Pakistan. Who initiated it? It was US. Okay, without any reason, why should US initiate this ceasefire agreement? 2001 9/11 attack, அதுக்கான மேஜர் ரீசன் ஆப்கான் தாலிபன்ஸ் அண்ட் அல்கைதா. ஸோ இதை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஎஸ் வந்து asked Pakistan to fully focus on the Afghan border territory without creating any internal tension with India. So whole world உடைய total focus, especially US உடைய ஃபோக்கஸுமே Afghan Mujahideen side இருந்ததால், because they were the major reason for 9/11 attack which took place in 2001. ஸோ அதனால் வேறு எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் யூஎஸ் கவர்மெண்ட் மேற்கொண்டாங்க 2001 to 2014. திஸ் இஸ் த ஆப்ரேஷன் which was responsible to attack the Afghan Mujahideen, and nearly 13 years in the operation poche, and finally as a result of this Bin Laden, the mastermind of this attack, was assassinated. So this is how the total figure or the total arrangement of ceasefire happened. And என்னதான் இருந்தாலும் ceasefire agreement sign பண்ணி இருந்தாலுமே Pakistan often violated this because they cannot be simply idle without diverting its attention to India. So என்னதான் ceasefire agreement sign பண்ணி இருந்தாலுமே பாகிஸ்தானால இந்தியா கிட்ட இருந்து டைவர்ஷன் மேற்கொள்ள முடியல. ஸோ அதனால but at the same time it cannot directly influence anything in Jammu and Kashmir. So அதனால இந்த time period, that is 2004 to 2010, this is the new beginning of pan-India terrorism. இதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மும்பை அட்டாக், தட் இஸ் 2008. ஸோ இந்த டைம் பீரியடில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து எந்த ஒரு இன்சர்ஜென்சி இன்ஃபில்ட்ரேஷனும் பாகிஸ்தான் மேற்கொள்ள முடியாததால் அதோடைய ஃபுல் டைவர்ஷன் வந்து மற்ற அர்பன் சிட்டிஸ் வந்து திரும்பிச்சு. ஸோ அப்படி தான் இந்த டைம் பீரியடான 2004 to 10 த பிகினிங் ஆஃப் பேன் இண்டியா டெரரிசம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஃபைனலி த ஹோல் இந்தியா அர்பன் சிட்டிஸ் மேலேயும் ஃபோக்கஸ் வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் இஸ் ஹவு திஸ் அட்டாக் டுக் பிளேஸ். ஸோ நிறைய மெஷர்ஸ் கவர்மெண்ட் டுக் in this time period also. For example, Himayat scheme ஒரு ஸ்கீம் வந்து skill development among the youth so that they can channelize in one path without having any radicalized ideas னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. Second is Project Umeed, women empowerment காக, because often women also engage in these activities. So Project Umeed was taken up for women empowerment. And government உடைய ஒரு பெரிய மிஸ்டேக்கான governance malfunctioningum வந்து they started increasing. So good governanceum வந்து government of India started increasingly giving to Jammu and Kashmir, and these are the major government measures taken by our government of India during this time period 2004 to 10. So in the time periodல அதனால தான் மேஜராக வந்து எந்த ஒரு அட்டாக்ஸுமே நடக்கல, எஸ்பெஷலி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்கு பதிலாக நம்ம அர்பன் சென்டர்ஸில் நிறைய அட்டாக்ஸ் நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ அகெயின் ரீசெண்ட் டைம்ஸ் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிலிட்டன்சி அகெயின் ஸ்டார்டட் ரைசிங். இது இட்ஸ் நாட் அ கம் டு அன் எண்ட் சிச்சுவேஷன். As a result of that, we can say Pulwama attack 2019 which happened is a pure example of the rise of Jammu and Kashmir militancy again. So I hope I have covered almost from the beginning
till the current issue. So if anything, if any query, you can please let me know in the comment. I hope it would have been helpful. Thank you so much.